السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஆதியாத் பார்த்துட்டு இருந்தோம். கடைசி 3 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்புல பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஆதியாத்துடைய 9வது வசனம். أفلا يعلم إذا بعثر ما في القبور. أفلا فتحة فتحة லாம்ல லாம் அலிஃப் 2 ஹரக்கத்தாலும் நீட்டம் கொடுக்கணும். யலமு ஐன் சுக்கூன் வச்சிருக்கு, அசைச்சிடக்கூடாது. இதா தால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தாலும் நீட்டம் கொடுத்து ஓதணும். புஅசிரா ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக வச்சிருக்கணும். மீமில் அலிஃப் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தாலும் நீட்டம் கொடுத்து ஓதணும். மா ஃபில் குபூர். இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து சுக்கூன் அல்லது ஷத்தா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மத்தை ஓத மாட்டோம். அதனால தான் ஃபீல்னு சொல்லலை, ஃபில்லுன்னு சொல்கிறோம். குபூர் காஃப் தம்மா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். காஃப் வல்லின எழுத்து தானே, அதனால். பூர் இந்த இடத்துல வசனத்துடைய முடிவில் ரா வந்திருக்கு. ரா நம்ம கெஸ்ரா பேச்சு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஓதுவோம், மெல்லினமாக ஓதணும். ஆனால் இந்த இடத்துல ரா சுக்கூன் ஆயிரும், நம்ம முடிச்சிருவோம்ல. ஸோ சுக்கூன் ஆகும்போது முந்தைய எழுத்தை கவனிக்கணும். முந்தைய எழுத்தில் என்ன இருக்குது, வாவு மத்தா இருக்குது. ஸோ அலிஃப் மத்தாவோ வாவு மத்தாவோ வந்துச்சுன்னா அந்த ராவை நம்ம வல்லினப்படுத்தி தான் ஓதணும். அது கூடவே இன்னொரு சட்டமும் இருக்குது, என்ன மதுல 6 2 4 அல்லது 6 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். முந்தைய வசனங்கள் அது கண்டினியூ ஆச்சுன்னா அதில் நம்ம எப்படி ஓதணுமோ அதே மாதிரி ஓதிக்கணும். சூரா ஆதியாத்துடைய 10வது வசனம். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். வா ஃபத்ஹா ஹா தம்மா ஹா லைட்டாக வச்சிருக்கணும். ஸோ அதில் ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். கூடவே வல்லின எழுத்து கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு. ஸோ அதற்குரிய அந்த நீ ஹரக்கத்தை கொடுத்து ஓதுனா போதும். மால அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். ஃபிஸ் சுதூர் இந்த இடத்துல ஷம்சியா. போன ஆயால் நம்ம பார்த்தது கமரியா, சரிங்களா, ஃபில் சொன்னோம். இந்த இடத்துல ஷம்சியா. ஃபிஸ் சுதூர் வசனத்துடைய முடிவில் ரா சுக்கூன் பெற்று வருது. அதற்கு முந்தைய இடத்துல அலிஃப் மத்தாவோ வாவு மத்தாவோ வந்துச்சு அப்படின்னா அந்த ராவை நம்ம வல்லினமாக ஓதணும். அண்ட் இந்த இடத்துல ஆல்சோ இந்த மதுல 6 2 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர் சூரா ஆதியாத்துடைய கடைசி வசனம் 11வது வசனம். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லஹபீர். இன்ன நோன் முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும். ரா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். பா ஷத்தா பெற்றிருக்கு, அழுத்தம் கொடுத்து ஓதணும். மீம் சுக்குனுக்கு அப்புறமா பா வருது, இஹ்ஃபா ஷஃபவி, அதாவது மீமை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்து மீம் சுக்குனுக்கு அப்புறம் யா இதுஹா ஷஃபவி உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. யௌம ஈதின் இந்த இடத்துல யௌமைதீன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லாதீங்க, யௌம ஈதி. இந்த இடத்துல தன்மீனுக்கு அப்புறமா லாம் இருக்குது, இதுதான் பிலா குன்னா. எனக்குன்னு உனக்கு குன்னா செய்யக்கூடாது. ஹா ஃபத்ஹா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். பீர் இந்த இடத்துல ரா சுக்கூன் பெற்று வந்திருக்கு. ஸோ அதற்கு முந்தைய எழுத்துல கவனிக்கணும்னு சொன்னோன்னா போன 2 ஆயாலுமே வாவ் மத்தா வந்துருச்சு. ஸோ நம்ம வல்லினமாக ஓதிட்டோம். இந்த இடத்துல யா மத்தா வந்திருக்கு, நம்ம மெல்லினமாக ஓதணும். ஹபீர் அவ்வளோதான், சரிங்களா. அண்ட் ஆல்சோ நம்ம அதில் 6 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஓதணும். 3 வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாம். أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நியூஸ் வரோட இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.